வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டாப்பிக்கோடு வந்திருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலவாட்டிகா ஃபார்ம். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த வருஷம் ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டாங்க எல்லா பேரண்ட்ஸ்க்கும். ஆன்லைன் சிஸ்டம் இருந்தும் அவங்க வந்து பழங்காலத்துக்கு போயிட்டாங்க, பின்தள்ளி போயிட்டாங்க. அதான் வருத்தமாக இருக்குது இது கேட்டால். ஏன்னா ஆன்லைன் கேந்திர வித்யாலயா கிளாஸ் 1க்கு போடுற மாதிரி அதுலேயே வந்து ஒரு பால்வாட்டிகாவுக்கு ஒரு ஆப்ஷன் போட்டிருந்தாங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிருக்கும். அது ஏன் பண்ணலன்னு தெரியல. எல்லாரையும் அலைய விட்டு அவங்கள்ட்ட ஒரு வேடிக்கை பார்க்குறது ஒரு இதாக போயிடுச்சு. ஏன்னா ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு சிஸ்டம் வந்து சரியாக பண்ண முடியல அப்படிங்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அவங்க ஈஸியாக வந்து அதே இதில் வந்து நீங்கள் கிளாஸ் 1க்கு அப்ளை பண்ணுறீங்களா இல்லை பால்வாட்டிக்காக்கு அப்ளை பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்து அது மாதிரி அந்த சிஸ்டத்தை, ஆன்லைன் சிஸ்டத்தை ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்கலாம். பட் இது வந்து ஒரு தவறு. ஏன்னா இது எல்லாருக்கும் கஷ்டம். அவங்களுக்கும் அங்கே டீச்சர்ஸ்க்கும் வந்து உங்கள்கிட்டேருந்து எல்லாத்தையும் ஃபார்ம் வாங்கி அங்கே உள்ளார ஒரு டேட்டா என்ட்ரி பண்ணி அதை ஃபில்அப் பண்ணி அதுக்கப்புறம் அதில் ஏகப்பட்ட தப்புகள் இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக பயங்கர டென்ஷனான வேலை. இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிருக்கக்கூடாது. ஒரு எஜுகேஷன் நடத்துகிற ஒரு டிபார்ட்மெண்ட்டு அவங்க அலட்சியத்தால் இது மாதிரி போயிருக்கூடாது. பட் வேறு வழி இல்லை. இந்த வருஷம் அவங்க வந்து ஆன்லைன் பண்ணல, ஆஃப்லைன் சொல்லியிருக்கோம். ஆஃப்லைனும் நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து டவுட் ஆகி வச்சு என்ன பண்ணணும்னா, ஆஃப்லைன்னா நேராக ஸ்கூலில் போய்ட்டு அங்கே வந்து ஃபார்ம் கொடுப்பாங்க. இது இன்னும் பெரிய கூத்து என்ன போச்சுன்னா, நிறைய ஸ்கூல்ஸ் வந்து நோட்டீஸ் போர்டில் வந்து இந்த சைட்லேருந்து ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இல்லைனா பக்கத்தில் இருக்க ஜெராக்ஸ் கடையை வந்து காமிச்சிட்டு அங்கே போய் நீங்கள் ஃபார்ம் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ்லேயும் நடந்திருக்கு. ஸோ எனிவேஸ் நீங்கள் நிறைய பேரண்ட்ஸ் போயிட்டு பால்வாட்டிகா 1 and 3க்கு மட்டும்தான், யூகேஜி, ப்ரீகேஜி அண்ட் யூகேஜிக்கு மட்டும்தான். எல்கேஜிக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதுவும் ஏன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ நம்ம டீட்டெயிலாக போய் வீடியோ வந்து பொறுமையாக பாருங்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அண்ட் அது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் நான் வந்து எல்லா பேரண்ட்ஸும் எப்படியோ நம்பர் எடுத்து கால் பண்ணி என்கிட்ட கேட்குறீங்க. பட் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நான் வந்து வீடியோவில் சொல்லிடுறேன். அதையும் மீறி எனக்கு ஏன் வருதுன்னு தெரியல. பட் இப்போ வந்து நான் டைரெக்டாக வந்து எல்லாரையும் வீடியோ தான் பார்க்க சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ கண்டிப்பாக அட்மிஷன் வாங்கணும், எல்லாம் பண்ணணுன்னா நீங்கள் வீடியோ பார்த்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ நம்ம வந்து டீட்டெயிலாக போய் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார்ம் ஃபில் பண்ணுறது இல்லாமல் நிறைய டவுட்ஸ், ஏகப்பட்ட டவுட்ஸ் இப்போ வந்துட்டு இருந்தது. அதையும் நான் வந்து இந்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். ஸோ யாருக்கு வந்து ஃபார்ம் ஃபில் பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு செக்ஷன் பாருங்கள். செகண்ட் செக்ஷனில் நான் டீட்டெயிலாக டவுட்ஸ் கிளியரன்ஸ்க்கு நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதையும் நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ அதனால் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் இந்த வீடியோ, பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த ஃபார்மை நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? இங்கே போயிட்டு ஸோ இது வந்து ஒரு பேரண்ட் எனக்கு அனுப்புனாங்க. அங்கே பால்வாட்டிக்கா போயிட்டு டிஜிக்யூன்னு ஒரு ஸ்கூலில் போயிட்டு இதுதான் வந்து இது மாதிரி ஃபார்ம் கொடுக்குறாங்க. இது கொஞ்சம் நீட்டாக இருக்குது, புது ஃபார்ம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக எல்லா ஃபார்ம்ஸ்லேயும் நான் பார்க்குறது பிஎம் ஸ்ரீ கேந்திர வித்யாலயா அப்படின்னு பார்க்குறாங்க. அது ஏன் அப்படி போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. பிரதான் மந்திரி ஸ்ரீ அப்படின்னா ஸ்ரீ நரேந்திர மோடியை தவிர வேறு எந்த பேரும் நம்மளுக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அவரே ஸ்கூலில் ஓன் பண்ணிவிடுவார் போல இருக்குது. இது தப்பான விஷயம். பட் கேந்திர வித்யாலயம்னு ஒரு நல்ல பேர் இருந்தது, அது கண்டினியூ ஆகட்டும். அதில் போய் வேறு எதையும் ஆட் பண்ணி குழப்பக்கூடாது. பட் அதுக்கு நம்மளுக்கு யாருக்குமே பவர் கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணும் பண்ணிக்கலாம். பட் அதை விடுங்க. அதை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்தது. பட் எனிவேஸ் அதை வந்து மறந்துட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவோம். ஸோ இந்த ஃபார்முங்க சின்ன ஃபார்ம் தான். இதில் ஒன்றுமே பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது. நிறைய பேரண்ட்ஸ் வந்து இந்த ஃபார்மை வாங்கிட்டு எனக்கு எப்படியோ ஃபில் பண்ணி கொடுங்க சார், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நான் என்ன சொன்னேன், ஆன்லைனில் நான் போன தடவை பால்வாட்டிகா 3 ஓப்பன் ஆகும், இல்லை பால்வாட்டிகா 1 ஓப்பன் ஆகும்போது இது மாதிரி தான் கொடுத்தாங்க. 2 ஸ்கூலில் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க தமிழ்நாடுலேயே, பால்வாட்டிகா 1, 2, 3. ஸோ அப்போ வந்து இதே மாதிரி ஃபார்ம்ஸ் கொடுத்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து இந்த ஐஐடி கேம்பஸ் சென்னை அண்ட் கேவி ஜிப்மர் பாண்டிச்சேரி, இந்த 2 இதுக்கு மட்டும்தான் 1, 2, 3 இருக்குது. இப்பயும் அதே தான் இருக்குது. ஸோ அதில் மாற்றம் கிடையாது. ஸோ மீதி எந்த ஸ்கூல்ஸ்லேயுமே வந்து இது ஒன்று சொல்லிடுறேன், தமிழ்நாடு கண்ட்ரோலில் வர 22 ஸ்கூல் இருக்குது. அதில் 20 ஸ்கூல் தான் பால்வாட்டிகா 3 கொடுக்குறாங்க. மீதி 2 ஸ்கூல் வந்து பால்வாட்டிகா 1, 2, 3. அது இந்த 2 ஸ்கூலில் வந்து அந்த எல்கேஜி இருக்கான்னு கேட்டிங்களா, அந்த 2 ஸ்கூலில் மட்டும்தான் எல்கேஜி இருக்குது. ஒன்று வந்து கேந்திர வித்யாலயா ஐஐடி கேம்பஸு, இன்னொன்று வந்து ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேங்க. நான் லிஸ்ட்டு தனியாக போட்டு வச்சுருந்தேன். இதோ நான் வேறு வீடியோவில் நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ இதுதான் லிஸ்ட்டு, இங்கே பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் அது தெரியாமல் நிறைய பேரண்ட்ஸ் வந்து எல்லா ஸ்கூலுக்கும் போயிட்டு இருந்தாங்க. என்னோட இதோ வீடியோ பார்க்காத இருக்கிறதுக்காக ஒரு விளைவு தான் அது. ஸோ நான் வீடியோலேயே என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோலேயே நான் இதுக்கு டீட்டெயிலாக போட்டிருந்தேன், எந்த ஸ்கூலில் இருக்குன்ட்டுன்னு டீட்டெயிலாக. அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது கூட அவங்க வந்து பால்வாட்டிகா 1 அண்ட் இது பால்வாட்டிகா இது வந்து
ஓகே. இதில் நான் தப்பாக போடல. பட் இதில் 1 and 2க்கு தான் போட்டிருந்தாங்க. அதை வச்சு தான் போட்டிருந்தேன். பட் அதை மறந்துடுங்க ஹெட்டிங்கை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேந்திர வித்யாலயா ஐஐடி கேம்பஸ் சென்னை அண்ட் கேவி ஜிப்மர் பாண்டிச்சேரி மட்டும்தான் பால்வாட்டிகா 1, 2, 3 இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் 2 and 3 கிடைக்கிறது எது கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 2 எல்கேஜி வந்து அந்த 2 ஸ்கூலில் தான் இருக்குது. ஸோ அதில் 2 கிடைக்காது. ஏன்னா 1 படிக்கிறவங்க 2க்கு போயிடுவாங்க, 2ல் படிக்கிறவங்க 3க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி. அண்ட் நிறைய பேரண்ட்ஸோட டவுட் வந்து நம்ம வந்து பால்வாட்டிகா அப்ளை பண்ணால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு டேரெக்டாக, ஏன்னா ஃபஸ்ட்டு அட்மிஷன் கிடைக்கட்டோங்க. அட்மிஷனே இன்னும் பால்வாட்டிக்கு நீங்கள் ஃபார்ம் கூட போடவே இல்லை, அதுக்குள்ளார உங்களுக்கு எல்லாருக்கும் டவுட் வந்துருச்சு, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு எடுத்துக்குவாங்களா இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு திருப்பி அட்மிஷன் ப்ராசஸாக. அப்படி இருந்தாலுமே என்ன தப்பு? ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருந்தாலும் அப்ளை பண்ணிட்டு போங்களேன். பட் எந்த உலகத்தில் எனக்கு தெரிஞ்ச எந்த ஸ்கூல்லையும் இந்த மாதிரி ரூல்ஸே கிடையாதுங்க. அந்த ஸ்கூலில் வந்து எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் வந்ததுன்னா அவங்க வந்து கண்டினியூ பண்ணி தான் ஆவாங்க. எங்கேயுமே வந்து நீங்கள் புதுசாக அட்மிஷன் போடுன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த டவுட் எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல, ஏன் வருதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்வாட்டிகா 3 மட்டும்தான் இருக்குது. ஆவடி எங்கள் ஏரியாவில் இருக்கான்னு திரும்ப கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன். இது மெதுவாக வேணுன்னா ஒருத்தரை நான் உங்களுக்கு ஸ்க்ரால் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் வீடியோ பொறுமையாக பார்த்தீங்கன்னா இந்த 20 ஸ்கூல்ஸில் தான் வந்து உங்களுக்கு வந்து பால்வாட்டிகா 3 இருக்குது. ஸோ இதுக்கு நான் தனியாக வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் போடுறேன். ஓகேவா? ஸோ அதுலேயும் இருக்குது, அதோட டீட்டெயில் லிங்க்கு, இந்த இதில் காண்டாக்ட் நம்பர்லேருந்து எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 20 ஸ்கூலில் தான் பால்வாட்டிகா 3 இருக்குது. ஸோ அதை மறந்துடுவோம். ஸோ நம்ம வந்து ஃபார்முக்கு போயிடுவோம். ஸோ ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 2024 இது புது ஃபார்ம். ஸோ இந்த ஸ்கூலுக்கு மட்டும் பாராட்டு தெரிவிக்கலாம், எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. சீரியல் நம்பர் அவங்களே போட்டுருவாங்க. செஷன் வந்து 2024-25 போட்டாங்க. அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் அவங்களே போட்டுருவாங்க. இதில் வந்து பால்வாட்டிகா 3 அப்படின்னு டிக் பண்ணிவிடுவாங்க. அவ்வளோதான், நம்மளே டிக் பண்ணிக்கலாம், அவங்களும் டிக் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி இந்த ஃபார்மில் இருக்க ரொம்ப சிம்பிளான டேட்டா தான் கேட்டிருக்காங்க. குழந்தையோட பேர் என்ன? ஸோ இது யாராச்சும் நல்ல இங்கிலீஷ் தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் உங்களுக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து எனக்கு தெரியும் நான் படிப்பறிவில் தான் இருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கும் ஒரு பதட்டமாக இருக்கும். படிப்பறிவு இருந்தால் கூட சில பேரண்ட்ஸ்க்கு பதட்டமாக இருக்குது, ஐயோ தப்பாக ஃபில் பண்ணிவிடுவோம்னுட்டு. ஸோ அவங்க வந்து தயவு செஞ்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கூப்பிட்டு பொறுமையாக இது என்னென்னு கேட்டு ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி ஃபில் பண்ண முடியலன்னா எனக்கு அனுப்பலாம், நான் வந்து உங்களுக்கு சஜஷன் சொல்லுவேன் என்ன பண்ணணுன்னு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணுறது. ஸோ நான் இது என்னன்னு நான் வந்து சொல்கிறேன். இதுதான் காமனாக எல்லா ஃபார்ம்லேயும் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபில்லில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக இருக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டைட்டிலில் பால்வாட்டிகா 1 and 3 யூகேஜி மட்டும்தான். ஓகேவா? ஸோ ஸ்கூல் பேர் இருக்கும், ரெஜிஸ்டர்ட் நம்பர் வந்து திஸ் வில் பி ப்ரொவைட் ஆர் அவங்களே ஸ்கூலே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இல்லைன்னா நம்ம வந்து அவங்க வந்து லேட்டர் அப்புறமா வந்து நம்மள்ட்ட ஃபார்ம் வாங்கி கூட அவங்க ஃபில் பண்ணிக்குவாங்க. சீரியல் நம்பரும் அவங்க சில டைம் அந்த அப்ளிகேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பண்ணுற சீரியல் நம்பர் அது. ஸோ ஆல்ரெடி பிரிண்டடாக இருக்கும், இதில் இல்லை. பட் சில இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னாடியே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேலே யார்கிட்ட வாங்கினாங்களோ, யாருக்கு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்களோ அவங்க பேரே போட்டு கொடுக்குறாங்க. சில இடத்துல அது போடல, அவங்க பேர் போட்டு சீல் போட்டுலாம் கொடுக்குறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் முன்னாடியே இருக்குது. இது பழைய ஃபார்மு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிஎம் ஸ்ரீன்னு கிடையாது. ஸோ பழங்காலத்து ஃபார்ம் மாதிரி தான் தெரியுது, ரொம்ப நாள் உள்ளார வச்சு கொடுத்துக்கிற மாதிரி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிளாஸ் 2, 3, 4க்கெலாம் கொடுக்குற மாதிரி இதில் பால்வாட்டிகா 3ன்னு போட்டு இயர் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோகிராஃப் மஸ்ட்டு, எல்லாருக்கும் ஒரு ஃபோட்டோ கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. ஸோ அது மாதிரி நேம், செக்ஸ், மேல், ஃபீமேல், தேர்ட் ஜெண்டருங்கிறாங்க. சில இதில் பார்த்தீங்கன்னா அதர்ஸ்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒரே பேஜில் எல்லாமே முடிச்சிட்டாங்க. வேறு ஒரே பேஜில் எல்லாமே முடிச்சிடலாம். நீங்கள் சைன் பண்ணி சப்மிட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அதே டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ புது கார்டுனால ஆதார் நம்பர் கேட்குறாங்க, சில இதில் கேட்கல. ஓகேவா? ஸோ அது நான் இதில் மென்ஷன் பண்ணல. ஓகேவா? சாரி. ஃபுல் அட்ரஸ் சைல்ட்ஸு இங்கே வந்து என்ன நான் ஆதார் கார்டுன்னு போட்டிருக்கேன், அது சொல்லியே சார்னு சொல்லுவாங்க. ஆதார் நம்பர், ஆதார் வேணுமான்னு அப்புறம் கேட்பாங்க என்கிட்ட, அதுக்கு நான் அது போட்டுருவேன். ஆதார் நம்பர் இருந்தால் அதையும் போட்டுருங்க. ஓகேவா? ஸோ இதில் சொன்ன மாதிரி இங்கே தான் நான் வந்து லிஸ்ட் ஆஃப் பால்வாட்டிகா 20 ஸ்கூல்ஸ் நான் வந்து போட்டிருக்கேன். இந்த வீடியோ கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அப்புறமா. ஓகேவா? ஸோ இது நான் அப்புறமா போடுறேன் இதில். ஸோ அதில் வந்து நான் ஜென்ரலாக என்னென்ன கேட்குறாங்கன்னு சொல்லிடுறேன். இங்கே இந்த லிஸ்ட்டு நான் போட்டிருக்கேன் இதில், இருந்தாலும் நான் ஒரு தடவை இதுலேயும் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு ஃபார்மில் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஃபார்மில் எல்லாமே காமன் தான் அவங்க கேட்குறது. புதுசாக வந்து ஃபார்மில் எதுவுமே மாற்றவும் முடியாது. அவங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ அது அப்படியே தான் இருக்க போகுது. டேட் ஆஃப் பர்த், ஃபுல் பேர் நீங்கள் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதணும். ஃபுல்லாக சின்ன லெட்டர் மாற்றி எழுதிடாதீங்க.
அவங்களுக்கு புரியாதுன்னு எது சின்ன சின்ன ரீசன் தேடிட்டு இருப்பாங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த் கிளியராக எழுதிட்டு அதுக்கப்புறம் அதே பர்த் டேட்டை வந்து நீங்கள் வேர்ட்லேயும் எழுதணுங்க. ஓகேவா? அதே மாதிரி ஆஸ் ஆன் டேட் இந்த இதுக்கு வந்து இந்த இதுக்கு வந்து எப்படி ஏஜ் போடணும்னு சொல்லிட்டு ஏஜ் கால்குலேட்டரும் நான் வந்து இங்கே ஏஜ் எப்படி கால்குலேஷன் பண்ணுறதும் அதுக்கும் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஓகேவா? ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுறது எப்பயுமே. யாராச்சும் எந்த டவுட் கேட்டாலும் இதில் போய் பார்த்து தான் நான் எல்லாருக்கும் வந்து இது பண்ணுறது. ஸோ இந்த ஏஜ் இருந்ததே காணுமே. ஏஜ் லிமிட். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்துக்கும் நான் கிளியராக சொல்லிட்டேன் 12ஆம் வகுப்பு வரைக்கும் எப்படி ஏஜ் கால்குலேட் பண்ணுறதுன்னு. ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏஜ் வந்து நான் கிளியராக சொல்லிடுறேன். பால்வாட்டிகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு வந்து உங்களுக்கு வந்து பால்வாட்டிகா 1 ப்ரீகேஜி சேர்க்கணுன்னா உங்களுக்கு வந்து 3 வயசு இருக்கணும். ஆனால் 4 வயசுக்கு ஒரு நாள் கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி பால்வாட்டிகா 2 யூகேஜி எல்கேஜிக்கு வந்து ஆப்ஷன் கிடையாது. இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் 4 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் இந்த தேதியில் வந்து. இது 31(3)ன்னு போட்டிருக்காங்க. இது தப்பு. ஏப்ரல் 1 வரைக்கும் அவங்க கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் அது நீங்கள் ஏப்ரல் 1ஆம் தேதி உங்களுக்கு பிறந்திருந்தால் கூட உங்களுக்கு வந்து இதில் சேர்த்துக்குவாங்க. அதுக்கு வந்து 4 வயசு முடிஞ்சிருக்கணும். 5 வயசுக்கு ஒரு நாள் கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி பால்வாட்டிகா 3க்கு வந்து 5 வயசு முடிஞ்சிருக்கணும். 6 வயசுக்கு ஒரு நாள் கீழே இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அவங்க வந்து இதில் வந்து எழுத சொல்லுவாங்க. அதை வந்து கால்குலேட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ஆதார் நம்பர் போடுறீங்க, பிளட் குரூப் இருந்தால் போடுங்க, இல்லைனா பரவாயில்ல, அதுக்கு போய்ட்டு நீங்கள் இது பண்ண தேவையில்ல. செக்ஸ் மேல் ஃபேல் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அதர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஒரு சில ஃபார்ம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஜெண்டர்னு போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே ஒன்று தான், கிட்டத்தட்ட எல்லா விஷயமும் ஒரே விஷயம் தான் கேட்குறாங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டோட கேட்டகரி இப்போ கேட்குறாங்க. நீங்கள் ஆர்டியில் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஆர்டியில் எப்போ அப்ளை பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கூல்லேயே நீங்கள் அப்ளை பண்ணுற ஸ்கூல்லேயே கேட்டுக்கோங்க. உங்களுக்கு 5 கிலோமீட்டரில் இருக்கணுமா 8 கிலோமீட்டரில் இருக்குமான்னு கேளுங்க. ஏன்னா சின்ன சின்ன ஊர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 8 கிலோமீட்டர் வரைக்கும் விட்டுருவாங்க. ஓகேவா? இப்போ தஞ்சாவூர் ஆகட்டும், ஓகேவா, ராமநாதபுரம் ஆகட்டும், இது மாதிரி சின்ன சின்ன சிட்டிஸ்லாம், விருதுநகர், ஸோ இதெல்லாம் சின்ன சிட்டிஸு. அதே மாதிரி மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சென்னைலாம் பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டருக்குள்ளார வீடு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஆர்டியில் வரும். ஓகேவா? ஜென்ரல் கூட நீங்கள் ஜென்ரல் டிக் பண்ணிடலாம், இல்லை ஆர்டியும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி எதில் இருக்கீங்களோ அதை நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? சார் ஒன்றே தான் டிக் பண்ணணுமா, எல்லாமே டிக் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க. எஸ், நீங்கள் எல்லாமே உங்களுக்கு எதுலலாம் எலிஜிபிலிட்டி இருக்கோ அதில் டிக் பண்ணிவிடுங்க. இதோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுலேயும் ஆர்டியில் போட்டாலும் குலுக்குவாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஜென்ரலில் போட்டாலும் குலுக்குவாங்க. எல்லாத்துலேயும் குலுக்கி தனித்தனி லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் எல்லாமே நீங்கள் ஆர்டியில் எலிஜிபிளாக இருந்தால் அதை போட்டுக்கோங்க. அதே மாதிரி எஸ்சி, எஸ்டியாக இருந்தால் கூட டிக் பண்ணிக்கோங்க. ஓபிசி, என்சிஎல் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசி, எம்பிசி. ஓகேவா? ஸோ இதில் இருக்கவங்க வந்து ஓபிசி, என்சிஎல்னு நீங்கள் போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. ஓபிசி சர்டிஃபிகேட் வேணும்னு தேவை கிடையாது. அப்படியே உங்கள்கிட்ட இல்லைனா கூட ஸ்கூலில் நீங்கள் வந்து சொல்லி எனக்கு இப்போ சர்டிஃபிகேட் கிடையாது, நீங்கள் வந்து உங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டு வேணால் ஒரு லெட்டர் கொடுத்துட்டு நீங்கள் வந்துடலாம். அதே மாதிரி இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தாலும் சரி. இடபிள்யூஎஸ் தமிழ்நாடுல 90% வராது. ஸோ அது வந்து ஓப்பன் கேட்டகரியில் வரும். ஓப்பன் கேட்டகரியில் அவங்க இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாங்கன்னா அவங்க கொடுக்கலாம். ஓகேவா? நீங்கள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசியும் போட்டு இடபிள்யூஎஸ்ஸும் டிக் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ இடபிள்யூஎஸ் தனி கேட்டகரி. ஸோ இந்த நாளில் எதுவுமே வராது. ஸோ இடபிள்யூஎஸும் போட்டுக்கலாம், ஆர்டி கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை ஆர்டி கிளிக் பண்ணிட்டு ஓபிசி, எஸ்சிஸ்ட்டு இதை போட்டுக்கலாம். இந்த ஓபிசி பார்த்திங்கன்னா இது வந்து ஜென்ரலில் வந்துடும். இந்த ஓபிசி வெறும் ஓபிசி என்சிஎல் வந்து ஆர்டியில் வரும். அதே மாதிரி பிபிஎல் இருந்தால் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். பிபிஎல் கேட்டகரி கார்டு, சில பேருக்கு பிபிஎல் கார்டு இருக்கும், இல்லைனா ஆன்லைனில் வந்து பிபிஎல் கேட்டகரியில் இருந்தால் போட்டுக்கலாம். ஆனால் அது ரொம்ப ரேர். டிஏனா டிஃப்ரெண்ட்லி ஏபிள், மாற்றுத்திறனாளி குழந்தையாக இருந்தால் அவங்க வந்து குழந்தைக்கு மட்டும்தான் அது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே இது பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ், பெற்றோரோட டீட்டெயில்ஸு, அதோட நேமு, பிளேஸு, அவங்க நேஷ்னாலிட்டி என்ன, அவங்க பேர், அவங்க ஆக்குபேஷன் எங்கே வேலை பார்க்குறாங்க அது போட்டுக்கலாம், என்னவா வேலை பார்க்குறாங்க. அதேமாதிரி ஆஃபீஸோட ஃபுல் அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் போடணும் நீங்கள். ஓகேவா? ஆஃபீஸோட கான்டாக்ட் நம்பர், அது மாதிரி ரெசிடென்ஷியல் அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் போட்டுக்கணுங்க. அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் எது ஆக்டிவாக இருக்கோ அந்த நம்பர் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து டிஸ்டன்ஸ், அதான் சொன்னீங்க ஆர்டியில் போடுறதுக்காக இந்த டிஸ்டன்ஸ் கேட்பாங்க. உங்கள் வீட்லேருந்து ஸ்கூல் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு. ஸோ அதுக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்குது, அதுவும் நான் சொல்கிறேன் என்னன்ட்டுன்னு. அப்புறம் பேசிக் சேலரி, இன்கம் அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம் என்ன இருக்குன்ட்டு, இன்கம் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா. அதுமாதிரி டோட்டல் இது வந்து நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும்தான், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான். ப்ரைவேட் வந்து நீங்கள் போட்டுறாதீங்க, ப்ரைவேட்டுக்கு செல்லாது. பட் இருந்தாலும்
அது கேட்டிருக்கிறதுனால நீங்கள் போட்டுக்கலாம். அவங்க வந்து கேட்பாங்க, நீங்கள் என்ன கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு கேட்பாங்க. இல்லைன்னு சொன்னால் அது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். இல்லைனா அங்கே கேட்டு வேணால் கூட நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். அது ஏன்னா ப்ரைவேட்டில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் போடுறது வேஸ்ட்டு, ப்ரைவேட் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அப்புறம் பேரண்ட்டோட கேட்டகரி என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, கேட்டகரி ஆஃப் பேரண்ட்ஸ் இங்கே தான் போட்டாச்சு நம்ம. ஓகேவா, ஸோ அது இங்கே வந்து கேட்டகரி எந்த கேட்டகரியில் போடுங்க, ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இது வந்து கேஸ்ட் கேட்டகரி. கீழே இருக்க கேட்டகரி வந்து நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டான கேட்டகரி 1 to 5 போடணுமா, இல்லை நீங்கள் வந்து டைரெக்டாகவே போட்டுக்கலாம். நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ப்ரைவேட் எம்ப்ளாயின்னு நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். ஓகேவா, இல்லைனா ஹவுஸ் ஒய்ஃப். இது ஓகே, இதில் வந்து ப்ரைவேட்னு போட்டுக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃப் வராது. ஸோ அது வந்து இங்கே தான் வரும், ஆக்குபேஷனில் வரும். ஓகேவா, ஆக்குபேஷனில் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் டிஸ்டன்ஸ்க்கு ஒரு அண்டர்டேக்கிங்க்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அது வந்து ஆன்லைன்லேயே இருக்குது. இந்த கேவிஎஸ் இதில் சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செல்ஃப் டிக்ளரேஷன், டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹோம் அண்ட் ஸ்கூலுக்கு வந்து நீங்களாகவே ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறீங்க. ஆமாம், என் வீடு வந்து 5 கிலோமீட்டருக்குள்ளார இருக்குது, இப்போ 8 கிலோமீட்டருக்குள்ளார இருக்குன்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம் இங்கே ஃபுல்லாக இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிவிட்டு. ஓகேவா, ஸோ இது இந்த ஃபார்ம் எங்கேருந்து எடுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கேந்திர வித்யாலயா ஆன்லைன் அட்மிஷன் இதுக்கு கொடுத்துருக்காங்களே, கிளாஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு. அதில் போய்ட்டு நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்னு இருக்கும், இங்கே போய் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஓகே, இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி சர்வீஸ் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து சர்வீஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். ஓகேவா, இல்லைனா நீங்கள் சொல்லலாம் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்கணும்னு. இது வந்து ஹெட் ஆஃப் த ஆஃபீஸோட ஸ்டாம்ப் தான் வேணும். இது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க எங்கேருந்து வாங்கணும். நீங்கள் தான் உங்கள் ஆர்கனைசேஷன் நீங்கள் எந்த கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கீங்களோ அவங்க வந்து நீங்கள் இது வந்து சர்வீஸ் சர்டிஃபிகேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எந்த இதில் இருக்கீங்களோ இங்கேயும் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கான். இதில் எதுலையாச்சும் இருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இல்லைனா அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் போய்ட்டு கேட்கலாம், எனக்கு சர்வீஸ் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்டுக்கலாம். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் அதே மாதிரி தான். ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் இருந்தால் கூட நீங்கள் வந்து அதுமாதிரி சர்வீஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஆஃபீஸ்லேருந்து சீலும் ஸ்டாம்பும் வாங்கிட்டு வரணும் ஃபுல்லாக. ஓகேவா, பிளேஸ் டேட்டு எல்லாமே இங்கே போட்டிருக்கணும். அவங்க இது எல்லாமே ஃபில்அப் பண்ணி தான் நீங்கள் வாங்கிட்டு போகணும். அதேமாதிரி ட்ரான்ஸ்ஃபருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மேட் எல்லாமே இங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இல்லைனா இது வந்து என்னென்னா இந்த ஃபார்மேட்டு இதுவும் நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் ஸ்கூல்லே கேட்கலாம், இருக்கான்னு கேளுங்க. இல்லைன்னா நீங்கள் இந்த ஆன்லைனில் எடுத்துக்கலாம். இது எப்பயுமே அப்ளிகேஷன் ஃபார்மோட இது மூணுமே அவங்க கொடுத்துட்றாங்க. சர்வீஸ் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வீஸ் சர்டிஃபிகேட் அண்ட் ஃபார்மேட் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், இது மூணுமே வந்து ஸ்கூல்லே கொடுத்துட்றாங்க. ஓகேவா, இதில் பேரண்ட்டுன்னு தப்பாக போட்டிருக்கு. ஒரு சில ஸ்கூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்லேருந்து சைன் ஆகணும். ஸோ அதேமாதிரி இந்த ஃபார்மில் பார்த்தது தான் எல்லாமே இதுலேயும் இருக்குது. ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கேர்ள் சைல்டு எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. பட் சிங்கிள் கேர்ள் சைல்டு பால்வாட்டிக்காக கிடையாது. ஒரு போன வருஷத்துலேருந்து அவங்க ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டாங்க, இந்த வருஷம் ஃபுல்லாக எடுத்துட்டாங்க அது. ஓகேவா, ஸோ மேக்ஸிமம் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேஜில் தான் இருக்குது அப்ளிகேஷனு. ஸோ ஃப்ரெஷ் அட்மிஷனுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு கேட்குறாங்க. அது வந்து சில ஸ்கூலில் இது விருதுநகரில் ஒட்டியிருந்தது, ஒருத்தங்க அனுப்பிச்சாங்க எனக்கு. அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கணும், டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டும், ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எலக்ட்ரிசிட்டி, கேஸ் பில், ரேஷன் கார்டு, அதர்ஸ் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பிளட் குரூப் என்னன்னு சொல்லிக்கலாங்க, அதுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். அஃபிடவிட் ஏதாச்சும் இருந்ததுன்னா கொடுக்கலாம். இப்போ எனின்னு தான் போட்டிருக்காங்க இல்லையா. நிறைய பேரண்ட்ஸ் இப்போ வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க என்கிட்ட, அஃபிடவிட் என்ன பண்ணும். இந்த அஃபிடவிட் வந்து உங்களுக்கு வந்து சிங்கிள் கேர்ள் சைல்டுக்கா, இல்லைன்னா நீங்கள் அந்த அட்ரஸில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வேணால் கூட அஃபிடவிட் கொடுத்துக்கலாம். அது இல்லைன்னா பரவாயில்ல. ஆதாரில் வந்து உங்களுக்கு அதே அட்ரஸ் இருந்தது, இதில் தான் இப்போ அட்ரஸ் ப்ரூஃபே இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு அஃபிடவிட் கொடுத்துக்கலாம். ஓகேவா, அதேமாதிரி கேஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எது இருக்கோ அது கொடுத்துக்கலாம். ஓகேவா, இது எதுவுமே இல்லைன்னா கூட நீங்கள் ஒரு 500 பாண்டில் வந்து ஒரு அஃபிடவிட் இல்லை எல்லாமே வந்து எனக்கு அட்மிஷன் கிடைச்சதுக்கப்புறம் நான் சப்மிட் பண்ணுறேன்னு கூட கொடுத்துக்கலாம். அது மாதிரி கூட கொடுத்துக்கலாம் அஃபிடவிட் வேணும்னா. அது என்ன, ஒரு 20 ரூபா ஷீட்டில் வந்து ஒரு நோட்ரி பப்ளிக்கில் போய் டக்குன்னு ஒரு 1 ஹவரில் வாங்கிட்டு வந்துடலாம் அது. அப்புறம் சர்வீஸ் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஃப்ரம் கம்ப்யூட்டர் அத்தாரிட்டின்னு தான் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா, நீங்கள் யாருமே வந்து தானாகவே ஃபில் பண்ணி கொடுக்க முடியாது. நீங்கள் அதை வந்து ஃபுல்லாக ஃபார்ம் சைன் பண்ணி தான் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்களோ அவங்க ஹெட்டில் தான் வந்து சைன் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் இதுவும் வந்து ஓகேவா, இந்த இதுவும் வந்து யார் பை த எம்ப்ளாயர் யார் உங்களுக்கு வேலைக்கு வச்சுக்கோங்களோ அவங்க வந்து 7 இயர்ஸ், லாஸ்ட் 7 இயர்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரான்ஸ்ஃபர் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் போடணும். ரீசெண்ட்லி டேக்கன் பாஸ்போர்ட் சைட் ஃபோட்டோ ரீசெண்டாக இருக்கணும், பழைய ஃபோட்டோலாம் கொடுத்துடாதீங்க. ஓகேவா,
ஸோ இது வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்க்கு ஓகேவா. ஸோ இதில் வந்து நம்ம எல்லாமே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ இப்போ வந்து நான் டீட்டெயில்ஸ் சொன்ன மாதிரி நான் இந்த ஃபார்மில் இதான் நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காமனாக இருக்கும். டேட் ஆஃப் பர்த், எக்ஸாக்ட் டேட் ஆஃப் பர்த், மென்ஷன் இன் வேர்ட்ஸு, ஏஜ் ஆஸ் ஆன். இது சில இதில் வந்து உங்களுக்கு வந்து 22, 21லாம் இப்போ ஒரு ஃபார்ம்லாம் பேரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க 2021 போட்டிருக்கு சார் என்னன்னு கேட்டாங்க. அதை நீங்கள் வந்து அடிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு ஓகேவா. மேபி இது மாதிரி நான் இங்கேயே சொல்கிறேன், ஸ்ட்ரைக் த்ரூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது மாதிரி அடிச்சுட்டு நீங்கள் வந்து 24ன்னு சைடில் எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளட் குரூப்பு தெரிஞ்சால் போடுங்க, இல்லைன்னா நான் தெரியாதுன்னு சொல்லி போட்டுருங்க ஓகேவா. அதே மாதிரி மேல் ஃபீமேல் ஒரு அதர்ஸ் அது மாதிரி போட்டுக்கோங்க. கேஸ்ட் கேட்டகரிலாம் சொல்லிட்டேன் என்ன அது செலக்ட் பண்ணலான்ட்டுன்னு. ஸோ பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அண்டர்டேக்கிங்க்கும் இந்த சர்டிஃபிகேட்டு, ப்ரூஃப், அட்ரஸ், நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்ஸு, இந்த நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்க்கு ரூல்ஸ் இருக்குது. அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கடைசியில் நீங்கள் வந்து ஃபார்ம் சைன் பண்ணும்போது இதை க்ளோஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஓகேவா. இங்கே போய் பார்த்தீங்கன்னா ஓகே பால்வாட்டிக்காவில் சாரி க்ளோஸ் ஆச்சுன்னு தெரியலையே. ஓகே ஸோ இங்கே இதில் இருக்கான்னு பார்ப்போம். இது வந்து கேந்திர வித்யாலயா ஐஐடி கேம்பஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓகேவா. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் எல்லா டீட்டெயிலும் கேட்குங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா டேட்லாம் போடல ஓகேவா. ஸோ இது வந்து சில இதெல்லாம் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி. இது வந்து ஐஐடி கேம்பஸில் வாங்கினீங்கன்னா இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இதெல்லாம் எதுலேயுமே ஃபில் பண்ணிடாதீங்க. சீரியல் நம்பர் அவங்க போட்டுவோம், இது நம்ம வேணால் போட்டுக்கலாம், எந்த கிளாஸ்ன்னு போட்டுக்கலாம் ஓகேவா. ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதுலேயும் இல்லை, அக்னாலஜ்மெண்ட் இல்லை. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லா ஃபார்ம்ஸும் ஒன்றா கொடுத்துட்றாங்க. ஸோ ஏதோ இதில் நான் வந்து அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் பார்த்தேன், அதான் தேடிட்டுருக்கேன். உங்கள்கிட்ட இந்த ஃபார்மை வாங்கிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு இது கொடுப்பாங்க, பேங்க்கில் ஒரு இது கொடுக்குறோம், ஸ்லிப்பு கொடுப்பாங்களே. இதில் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இது தஞ்சாவூரில் வாங்கின ஃபார்ம் இது. ஸோ தஞ்சாவூரில் வந்து லக்கீலி இந்த இது நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதோட கட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்லிப் கொடுத்துருவாங்க. அதை வந்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும் ஓகேவா. இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா இந்த ஸ்லிப்பை கொண்டு போய் காமிக்கணும் ஓகேவா. ஸோ இது வந்து இதை நம்மளே ஃபில்அப் பண்ணிக்கலாம், பட் இது வந்து அவங்கள்ட்ட கேட்டுட்டு நீங்கள் ஃபில்அப் பண்ணுங்கள். ஏன்னா பிரின்ஸ்பல்ட்டெல்லாம் சைன்லாம் சீல்லாம் வாங்கி கொடுப்பாங்க ஓகேவா. ஸோ இது மாதிரி ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பு நீங்கள் சைன் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக வாங்கிக்கலாம் ஓகேவா. அண்டு கொடுக்கலனா கூட அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் இல்லைன்னா நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். நாங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டோன்னு எங்களுக்கு என்ன ப்ரூஃப், நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ப்ரூஃப்னு அவங்கள்ட்ட கேட்கலாம். அவங்க சொல்லுவாங்க இல்லைங்க ப்ரூஃப்லாம் கிடையாது, உங்களுக்கு வந்து கிடச்சிதுன்னா கூப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே. ஏன்னா அது சில இதில் வந்து அது மாதிரி கொடுக்க மாட்டாங்க, இது பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளிகேஷன் அந்த சீரியல் நம்பரோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் கொடுத்துருக்க நம்பர்ஸ் ஏதாச்சும் சீரியல் நம்பர் அது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து இப்போ சீரியல் நம்பர் இருக்குது, இந்த நம்பருக்கு தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படி இல்லைன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஏதாச்சும் எழுதி கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா. ஓகே ஸோ இதுதான் மினிமம் டீட்டெயில்ஸ் ஓகேவா. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எல்லாமே. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறவங்க ஓகே எனக்கு விஷயம் கிடச்சிச்சின்னா ஓகே, இல்லை நிறைய டவுட்ஸுக்கு உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது அதுக்கு வந்து விட தெரியும்னா இந்த போர்ஷனை இனிமேல் பாருங்கள். இது ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நான் சொல்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஏஜ் க்ரைட்டீரியா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இது வந்து நம்ம ஃபார்மில் ஃபில்அப் பண்ணுறதுனால நம்ம ஏஜ் போட்டுக்கலாமா கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும்னு கேட்டாங்க. போடவே முடியாதுங்க. நீங்கள் ஏஜ் வந்து கரெக்டாக அந்த டேட்டுக்கு மேட்ச் ஆனால் தான் போட முடியும். ஏன்னா இதை வந்து அவங்க கம்ப்யூட்டரில் தான் இந்த டேட்டாவை வந்து ஃபில்அப் பண்ண போகிறாங்க. ஸோ அங்கேயே வந்து உங்கள் ஏஜ் மேட்ச் ஆகலைன்னா அங்கேயே ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க ஓகேவா. ஸோ அதனால் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஏஜ்க்கு நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக அந்த ஏஜ் உங்களுக்கு வந்து மீட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் போய்ட்டு என்னோடய வீடியோவும் பாருங்கள், பால்வாட்டிக்கா வீடியோலையும் நான் ஏஜ் க்ரைட்டீரியா போட்டிருக்கேன். அதை தாண்டி நீங்களாக போய்ட்டு அப்ளிகேஷன் கொடுத்தாலும் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடும். அப்புறம் லிஸ்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க, அதுக்கும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் நான் காமிச்சிட்டேன் ஓகேவா. எந்தெந்த ஸ்கூல்ஸ்னு இந்த லிஸ்ட்லேயும் போட்டேன் நான் ஓகேவா. இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட முடியாது, பட் இதே நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ ஹவு டு மென்ஷன் ஆர்டின்னு கேட்டாங்க. அதான் நான் சொன்ன மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே வந்து ஆர்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓகேவா. அது மோஸ்ட் ஆஃப் நான் எல்லா அப்ளிகேஷன்லேயும் பார்த்துட்டேன் இந்த ஆர்டின்னு ஒரு ஆப்ஷன். ஸோ ஓகே இதில் இல்லை ஆர்டின்னு. ஸோ நீங்கள் வந்து
இதில் வேணால் நீங்கள் ஸ்கூலில் கேட்டு என்ன பண்ணணுன்னு கேட்டுக்கலாம் அந்த டைமில். ஏன்னா இதில் கண்டிப்பாக ஆர்டியில் டிஸ்டன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா சொல்லலாம், நீங்கள் ஆர்டியில் வரீங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் சொன்னீங்கன்னா அவங்க ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்க எப்படி பண்ணுறதுன்னு கேட்டுட்டு. ஓகேவா? ஸோ இது பழைய ஃபார்ம்ஸில் இல்லை, புது ஃபார்மில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கேவி ஐஐடி போகணுன்னா இதில் கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். இதுலேயும் ஜென்ரல் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க, புது ஃபார்ம் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் ஆர்டின்னு இருக்கான்னு எங்கேன்னு தெரியல எனக்கு. எம்ப்ளாயி கோடு டிஸ்டன்ஸ்க்கும் ஸோ ஓகே ஓகே இதுதான் இந்த டிஸ்டன்ஸ்னு ஒன்று போட்டிருக்குல்ல, இது அந்த அப்ளிகேஷனில் இருக்கான்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த அப்ளிகேஷனில் கிடையாது, இது வந்து ஃபஸ்ட்டு பேஜ் தான். இதில் செகண்ட் பேஜும் இருக்கும். ஸோ அதில் வந்து வேணால் இந்த டிஸ்டன்ஸை வச்சு வேணால் அவங்க வந்து ஆர்டியில் கன்சிடர் பண்ணிக்கோங்க. டிஸ்டன்ஸ்னு போட்டு நீங்கள் கூட கிலோமீட்டர்ஸ் போட்டு ப்ராக்கெட்டில் இங்கே ஆர்டின்னு போட்டுக்கலாமான்னு கேளுங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி சொல்லிவிடுவாங்க. கேன் வி கண்டினியூஸ்? இது வந்து நிறைய பேருக்கு டவுட்டாக இருந்தது. எஸ், நீங்கள் வந்து பால்வாட்டிகா 3 இல்லை 1ல் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா 2, 3, 4 அதுலேயே 2, 3 அதுக்கப்புறம் 1லேருந்து எடுத்து 12th வரைக்கும் அங்கேயே நீங்கள் முடிச்சிடலாம். ஓகேவா? கேன் வி செலக்ட் எஸ்ஜிசி? எஸ், சிங்கிள் கேர்ள் சைல்டு வந்து ஒரு சில ஃபார்மில் நம்ம பார்த்தோம், புது ஃபார்மில் கண்டிப்பாக இல்லை. ஸோ அதனால் அந்த கேட்டகரியை எடுத்துட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். பட் அதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். அது இல்லைன்னா நீங்கள் டவுட் இருந்ததுன்னா ஸ்கூலில் நீங்கள் சப்மிட் பண்ணும்போது கேட்டுக்கலாம். எஸ், மல்டிபிள் ஸ்கூலில் வாங்கிக்கலாம். பட் அதில் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்கூலில் ஆர்டியில் போடுவீங்கன்னு தெரியல. பட் அது மாதிரி உங்களுக்கு ப்ரொவிஷன் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. யாருமே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணல, எந்த ஸ்கூலுக்கும் நீங்கள் அங்கே போட்டிங்களா இங்கே போட்டிங்களான்னு தெரியாது. ஓகேவா? நீங்கள் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். டு வி ரியலி நீட் டு பி நியர் த ஸ்கூல்? நோ, அப்படிலாம் ஒன்றுமே யாருமே சொல்லவே இல்லை. நிறைய பேர் கேட்டாங்க, சார் ஸ்கூல் பக்கத்தில் இருந்தால் தான் அட்மிஷன் கிடைக்குமான்னு. அது உண்மை தான், பக்கத்தில் இருந்தால் உங்களுக்கு சான்ஸ் அதிகம் கிடைக்கிறது. தூரத்தில் இருந்தீங்கன்னா சப்மிட் பண்ணி பாருங்கள், கிடைச்சா பார்ப்போம் அப்படின்னு தான் விட வேண்டியது தான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி 5 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு அந்த ஸ்கூல் எந்த ஆர்டிக்கு சொல்கிறேன்னா. ஓகேவா? ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் ஆர்டின்னு நான் போட்டுறேன். ஓகேவா? பாக்கி நீங்கள் அங்கே உங்களுக்கு ப்ரூஃபே கொடுக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியலன்னா நீங்கள் 10 கிலோமீட்டரில் இருக்கீங்க, 12 கிலோமீட்டர் இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் கிடைக்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் இன்னொன்று சொல்லிடுறேன், வந்து இதில் வந்து எல்லாத்துலேயும் வந்து பால்வாட்டிகா ஒன்லி 1 செக்ஷன் பர் ஸ்கூல். ஸோ உங்களுக்கு வந்து கிடைக்கிற சீட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? 14-15 சீட்டு தான் இருக்கும், 40 சீட்டு தான் இருக்கும் ஒரு கிளாஸுக்கு. ஸோ அப்போ நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளோ காம்படிஷன் இருக்கணும். ஒரே ஒரு செக்ஷன் தான் இருக்கும், 40 சீட்டு தான் இல்லை. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 16 சீட்டோ என்னமோ தான் வந்து ப்ரைவேட்டுக்கு, மீது எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு போயிடும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கெலாம். ஸோ ப்ரைவேட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப இது மாதிரி இதில் வந்தால் தான் உங்களுக்கு வந்து லக்கு. ஓகேவா? ஸோ அப்புறம் எனக்கு 2 கிட்ஸ் இருக்காங்க, கேன் பி அப்ளை ஃபார் போத் கிட்ஸ்னு. இதெல்லாம் சூப்பரான டவுட்டு, என்னன்னு தெரியல. ஒருத்தங்க வந்து ப்ரீகேஜி, இன்னொருத்தங்க யூகேஜி, அந்த ஒரு 2 வயசு டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்படி இல்லைனா ப்ரீகேஜியும் அப்ளை பண்ணிக்குவா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டும் அப்ளை பண்ணிக்குவான்னு கேட்குறாங்க. எஸ், அது பண்ணிக்கலாம், அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது, யாருமே ஒன்றும் கேட்க மாட்டாங்க. யூகேஜி அண்ட் ஸ்கூல் லிஸ்ட்டு கேட்குறாங்க. நான் வந்து இதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். எல்கேஜி ரேசிங் நோ சீட்ஸ். ஆமாம், சொன்ன மாதிரி எல்கேஜிக்கு சீட்ஸ் கிடையாது. 2 ஸ்கூலில் தான், சென்னை ஐஐடி அண்ட் ஜிப்மரில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அங்கேயும் எனக்கு தெரிஞ்சு இருக்க சான்சஸ் கம்மி தான். நிறைய பேர் கேட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போயிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்காம நேராக எல்லா ஸ்கூலுக்கும் போயிட்டு எல்கேஜி யூகேஜி எனக்குன்னு கேட்டு வந்திருக்காங்க. இல்லை 20 ஸ்கூல் லிஸ்ட்டும் நான் போட்டுட்டேன். ஓகேவா? அதே மாதிரி எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக ஸ்கூல் ஹெல்ப் டெஸ்க்கே நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த ஹெல்ப் டெஸ்க் இருக்குது, என்கிட்ட கூட கேட்க தேவையில்ல. இந்த ஹெல்ப் டெஸ்க்கு போயிட்டு எந்த ஸ்கூல், இப்போ தமிழ்நாடுல நீங்கள் இருக்கீங்க, இதில் வந்து கேவி ஆவடிக்கு நீங்கள் ஆவடியில் தான் அட்மிஷன் போடணுன்னா அந்த ஆவடிக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் போகக்கூட தேவையில்ல, இந்த நம்பரில் டேரெக்டாக கால் பண்ணி டவுட்ஸ் கேட்டுக்கலாம். ஓகேவா? லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்க்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். நான் வந்து எம்பிசி பிசி தான், என்னை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களான்னு கேட்குறாங்க. டேரெக்டாக கேட்குற கேள்வி அது மாதிரி இருக்காங்க. நான் எம்பிசி பிசி சார், நான் அப்ளிகேஷன் போட்டால் ரிஜெக்ட் பண்ணிவிடுவான்னு கேட்குறீங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து எம்பிசி பிசினா டேரெக்டாக ஓபிசியில் வருவீங்க, நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? யூ கேன் சப்மிட். அது இந்த நீ வீடியோ பார்த்துக்கோங்க. இதில் வந்து தமிழ் சப்ஜெக்ட் இருக்கான்னு நிறைய பேர் கேட்குங்க. தமிழ் சப்ஜெக்ட் படிக்கலைன்னா இது ஃப்யூச்சரே இருக்காது சார், நான் தமிழில் தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சா என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. ஸோ தமிழ் சப்ஜெக்ட் தான் வேணும்னா நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறைய பேர் வந்து இன்கம் எங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது, நாங்கள் எப்படி ஆர்டியில் அப்ளை பண்ணுறதுன்னு நான் கிளியராக சொன்ன மாதிரி, ஆர்டி வந்து கேந்திர வித்யாலயக்கு வெறும்
டிஸ்டன்ஸ்க்காக தான் எடுக்கிறாங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி ஓபிசி சர்டிஃபிகேட் உங்களால் வாங்க விஏஓ உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாலே நீங்கள் வந்து பை டிஃபால்ட் எலிஜிபிள். உங்களுக்கு வந்து சம்பளம் ஜாஸ்தியாக இருக்குது, எதாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஓகேவா? ஸோ இது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருக்கோம் நாங்கள். எங்களுக்கு வந்து எல்லாமே சர்டிஃபிகேட்ஸ் எப்படி வாங்குறோன்னு என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் இப்போ கவர்மெண்ட் வேலையில் வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் எப்படி வருது, எங்கேருந்து வருது, எந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் வந்து போயிட்டு ரிக்வஸ்ட் லெட்டர் எழுதி கொடுக்கணும். எனக்கு வந்து கேந்திர வித்யாலயில் அட்மிஷன் போடுறதுனால எனக்கு சர்வீஸ் சர்டிஃபிகேட் வேணும், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வேணும், இல்லை ரெசிடென்ஸ் ப்ரூஃப் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு உங்கள்கிட்டருந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ வாங்கிட்டு அவங்களே கொடுத்துருவாங்க. ஓகேவா? நம்ம வெளியில் எங்கேயும் அப்ளை பண்ண முடியாது. நீங்களே உங்கள் இதில் வந்து விசாரிச்சுக்கோங்க. நீங்கள் யாருக்கு வேலை செய்கிறீங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க, சார் இது மாதிரி அட்மிஷன் போட போகிறேன், எனக்கு வந்து சர்டிஃபிகேட்லாம் வேணும், யார்கிட்ட போகிறதுனா அவங்க உங்களை வந்து அனுப்பிவிடுவாங்க. ஓகேவா? இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் நம்பர், ஓகே, இது ஒன்று நிறைய பேர் வந்து கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறோம், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எவ்வளோ நடந்திருக்குன்னு தெரியும், ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் நம்பர் எங்கள்கிட்ட இல்லை இப்போதைக்கு. என்ன பண்ணுறதுன்னா, ஓகே நீங்கள் வந்து சொல்லுங்கள், நான் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, ஆர்டர் நம்பர் வந்தோன்னே உங்கள்கிட்ட நான் கொடுக்குறேன் அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து ஒரு டிக்ளரேஷன் மாதிரி கொடுத்துட்டு வாங்க. அதே மாதிரி சொல்கிறாங்க, ஆல்ரெடி ஃபினிஷ்ட் யூகேஜி 5 இயர்ஸ் முடிஞ்சு 5 இயர்ஸ் தான் ஆகுது, 5.5 இயர்ஸ் தான் ஆகுது, இப்போ வந்து நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறாங்க. முடியாது. ஓகேவா? ஸோ அங்கே டேட்டு நீங்கள் என்டர் பண்ணும்போதே எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிவிடும். ஓகேவா? அதே மாதிரி நான் வந்து இது முன்னாடியே சொல்லிட்டேன், நான் வந்து 8 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கேன். எஸ், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் வந்து என்னோடய பேரண்ட்ஸ் ஹவுஸ்லாம் பக்கத்தில் இருக்குது, நான் கொஞ்சம் தூரத்தில் இருக்கேன், எங்கள் அம்மா அட்ரஸ் போட்டு நான் அப்ளை பண்ணிக்குவேன், எங்கள் அப்பா அட்ரஸ் போட்டு அப்ளை பண்ணிக்குவான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் முடியாது. அந்த அட்ரஸ் இருந்ததுன்னா அதில் ப்ரூஃப் இருக்கிறதுக்கு உங்கள் பேர் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? உங்கள் பேரில் இருக்க அந்த அட்ரஸ் ப்ரூஃபில் ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பண்ணலாம், இல்லைன்னா மறந்துடுங்க. அதே மாதிரி நான் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கேன், நான் ஆர்டியில் அப்ளை பண்ணலாமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. எஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஆர்டியில் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் இப்போ ஸ்கூல் பக்கத்தில் 8 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருந்தீங்கன்னா கூட அதையும் ஒரு ஆப்ஷனாக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஷனும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. என்னோடய பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், ரிட்டையர்டு எம்ப்ளாயீஸாக இருக்காங்க. அவங்கள எப்படி நான் ரெஃபரன்ஸ் கொடுக்குறதுன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் சான்ஸே இல்லை, அது மறந்துடுங்க. அது கேள்வி நிறைய பேர் திரும்ப வந்துட்டுருக்கு, வேறு வழி இல்லை. நான் சொல்கிறேன், நீங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்கள் அம்மா அப்பா என்னவாக இருக்காங்களோ அந்த குழந்தையோட அம்மா அப்பாவோட ஸ்டேட்டஸ் தான் வந்து அங்கே சீட் கொடுக்குறாங்க. நாங்கள் சொந்தக்காரங்க அவங்கவுங்க இருக்காங்கன்னா, இது ஆர்மி ஸ்கூல் கிடையாது, நேவி ஸ்கூல் கிடையாது, கேந்திரிய வித்யாலயா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலு. ஸோ அவங்க அந்த இதெல்லாம் எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேவா? அதை ட்ரை பண்ணுறதே வேஸ்ட்டு. அதே மாதிரி ட்வின்ஸ் இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு எப்படின்னா, ட்வின்ஸ்க்கு நீங்கள் தனித்தனி அப்ளிகேஷன் தான் கொடுக்கணும். 2 ஃபார்ம் வாங்கிட்டு வாங்க. அது மாதிரி 2 குழந்தைங்க இருந்தாங்கன்னா 2 தனி ஃபார்ம் வாங்கிட்டு வாங்க. ட்வின்ஸாக இருக்கலாம், இல்லை நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 குழந்தைக்கு அப்ளை பண்ணலாமான்னு நீங்கள் கேட்டாங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி இருந்தால் கூட நீங்கள் 2 ஃபார்ம் வாங்கிட்டு வந்து கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? வாட் கேட்டகரி செலக்ட் ஃபார் ப்ரைவேட் எம்ப்ளாயீஸ்? ஸோ ப்ரைவேட் எம்ப்ளாயீஸ்க்கு நான் சொன்ன மாதிரி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நான் மேலே அங்கே சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஓகேவா? ஸோ இதில் வந்து எங்கே போச்சு, இப்போ இட் பிலாங்ஸ் டு டிஸ்டன்ஸ் எம்ப்ளாய். ஓகே, இதோ எம்ப்ளாயி கோடு எம்ப்ளாய்டு. ஓகே, இந்த கேட்டகரி இங்கே ஒன்று இருக்குது. ஸோ கேட்டகரி 1 to 5 இருக்குது. ஸோ 1 and 2 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, 3 and 4 வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். ஒரு சில ஸ்கூல்ஸில் வந்து 1 to 6 இருக்கும். அப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா, அந்த ஸ்கூல் எங்கே நடக்குதோ அந்த இதில் இருக்கவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணும். அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் மாறி போகும். ஸோ 2ம் 3ம் வந்து சென்ட்ரலாக இருக்கும், 4ம் 5ம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டாக இருக்கும், அப்புறம் 6வது வந்து உங்களுக்கு ப்ரைவேட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி ப்ரைவேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் 5வது ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணணும். ஸோ ஸ்கூலில் கேட்டுக்கோங்க, 6ன்னு கொடுத்துருந்தா 6வது செலக்ட் பண்ணணும். ஓகேவா? அது இல்லைனா அவங்க வந்து அப்ளிகேஷன்லேயே வந்து டிஃபென்ஸு சென்ட்ரல் அட்டானமஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் எதில் நீங்கள் வரீங்க பண்ணிக்கலாம். அண்ட் அதர்ஸ் தான் உங்களுக்கு வந்து ப்ரைவேட். ஓகேவா? ஸோ அதர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரைவேட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நிறைய இதில் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் வந்து அது குழம்பி போக வேண்டாம், இதெல்லாம் அடிச்சுட்டு நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு அங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எது இருக்கோ இல்லையோ அது நீங்கள் வந்து அதை அடிச்சு விடணும். இப்படி மாதிரி ஸ்ட்ரைக் த்ரூன்னு சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் அதர்ஸ் ப்ரைவேட்னால் இது எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு அதர்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த எம்ப்ளாயி கோடு எம்ப்ளாயி ஐடி பற்றி நான் சொல்லலை, சாரி. எம்ப்ளாயி ஐடி எம்ப்ளாயி கோட்னால் நீங்கள் வந்து மெயின்லி டிஃபென்ஸு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு. ப்ரைவேட்டாக இருந்தால் கூட போட்டுக்கலாம், பட் அது யூஸ் கிடையாது. இது வந்து எம்ப்ளாயி வந்து மெயின்லி ஸ்டேட் கவர்மெண்ட், அது தான் சொல்லியிருக்கேன் நான். ஓகேவா? ஸோ திருப்பி கொஸ்டின்ஸ்க்கு போயிடுவோம். ட்வின்ஸ் கேட்டகரி ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கேன் பி
ஓகே, இது வந்து ஹாலிடேஸில் வந்து ஸ்கூல் லீவாக இருக்க டைம் அது மாதிரி டைமில் போய் கலெக்ட் பண்ண இல்லை முடியாது. சாட்டர்டே சண்டே கிடையாது. ஏதாச்சும் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் நடுவில் வந்ததுன்னா கூட நீங்கள் வந்து ஃபார்ம் வாங்க முடியாது. ஓகேவா? ஸோ ஒன் பர்சன் ஹவு மெனி ஸ்கூல்ஸ்னு கேட்குறாங்க. ஸோ இது முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் வாங்கிக்கலாம். அந்தந்த கேட்டகரிஸ் அந்தந்த ரிக்குவயர்மெண்ட் மீட் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸ்கூலில் ஃபுல்லாக டீச்சர்ஸ்லாம் கரெக்டாக இருக்காங்களான்னு எப்படி தெரியும்? அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அது சொல்லவும் மாட்டாங்க. உங்கள் வேலை அட்மிஷன் போடுங்க, டீச்சர்ஸ் இருக்காங்களா இல்லையான்னு அவங்க பார்த்துக்கோங்க. இன்கம் குரூப் செலெக்ஷன்ஸ் கேட்குறாங்க. ஸோ அது வந்து இதில் கிடையாது. எதுக்கு கேட்டாங்கன்னு தெரியல. நானும் ஃபார்ம்ஸில் எங்கேயுமே இன்கம் குரூப் போடல. ஓகேவா? ஸோ இன்கம் குரூப்னால் நீங்கள் வந்து டஸ் நாட் பிலாங் டு லோ இன்கம் குரூப். இப்போ நீங்கள் ஆர்டி, எஸ்சி, எஸ்டி, ஓபிசியில் அப்ளை பண்ணுறீங்கன்னா டஸ் நாட் பிலாங் டு இது இன்கம் குரூப். எதுக்குன்னா இடபிள்யூஎஸ், பிபிஎலுக்கு மட்டும்தான். இல்லைனா நீங்கள் வந்து டஸ் நாட் பிலாங் டு லோ இன்கம் குரூப்னு போட்டுக்கலாம். லோ இன்கம் குரூப்னால் இடபிள்யூஎஸ், பிபிஎல். ஹவு டு செக் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஸ்கூல்? ஸோ இது நல்ல கொஸ்டின்ஸ். நான் இது வந்து ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். சுற்றளவு தான் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ரேடியல் டிஸ்டன்ஸ்க்கு வேணால் குவிக்லி சர்ச் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ரேடியல் டிஸ்டன்ஸ் இது நான் போட்டிருக்கணும், பட் மறந்துட்டேன். ஓகேவா? இமேஜஸில் நான் போய் பார்த்துட்றேன். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரியும். ஓகே, இந்த இதை நான் எடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிள், சூப்பர் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ ரேடியல் டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் எவ்வளோ தூரம்ட்டுன்னு. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சர்க்கிள். இந்த நடுவில் தான் ஸ்கூல் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? இந்த சர்க்கிளில் வந்து உங்களுக்கு வந்து இந்த டாட்டு தான் ஸ்கூலு, இதுதான் உங்கள் வீடுனா இந்த ஸ்ட்ரெயிட் லைனை தான் பார்ப்பாங்க. ஓகேவா? இதுதான் ரேடியல் டிஸ்டன்ஸு. பட் நீங்கள் வர்றது வந்து இப்படி கூட வந்துக்கலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ரோடு இப்படி சுற்றி ரோடு ஸ்கூலுக்கு வரலாம். பட் உங்கள் வீடு வந்து நேராக ஸ்கூல்லேருந்து 5 கிலோமீட்டர் இந்த ரேடியல் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா இந்த சர்க்கிளில் உங்கள் வீடு எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் இந்த சர்க்கிளில் இங்கே உங்கள் வீடு இருக்கானா இப்படி சுற்றி தான் ஸ்கூலுக்கு போகணுன்னா அது கூகுள் மேப்ஸில் வந்து இப்போ 8 கிலோமீட்டர் காமிச்சுன்னா, பட் நீங்கள் ரேடியல் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாக தான் காமிக்கும். ஓகேவா? ஸோ அது மாதிரி ரேடியல் டிஸ்டன்ஸ் தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அது கூகுள் மேப்ஸில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் ரேடியல் டிஸ்டன்ஸு. வேறு ஏதாச்சும் இருக்கா? அதுதான் கிளியராக இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா சுற்றி போகிறதுக்கும் இந்த ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ அதான் வந்து ரேடியல் டிஸ்டன்ஸ்னு சொல்கிறது. ஓகேவா? அப்புறம் வந்து என்னோடய சர்டிஃபிகேட்ஸ் ஆல்ரெடி இருக்குது. பட் இப்போ வந்து 31 எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. ஓகேவா? மார்ச் டு ஏப்ரல் தான், ஏப்ரல் டு மார்ச் தான் சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்பாங்க. அது எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல, நீங்கள் ஸ்கூலில் சொல்லுங்கள் எனக்கு வந்து இப்போதைக்கு சர்டிஃபிகேட் கிடையாது, நான் அப்புறமா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து வேணுன்னா நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது. ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் நான் கவர் பண்ணிட்டேன். ஒரு சில ஸ்கூலில் வந்து ஒரே ஃபார்ம் ஒரே இதில் முடிஞ்சு போயிடும். ஒரு சில ஸ்கூலில் வந்து இந்த இது வந்து செகண்ட் பேஜில் இருக்கும். இப்போ பார்த்துக்கலாம் நம்ம எங்கேயாச்சும் இருந்து தானே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேஜில் வந்து பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து செகண்ட் பேஜில் வருது. ஓகேவா? ஸோ அது மாதிரி தான் இருக்கும். பழைய ஃபார்மில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக கொடுத்துருப்பாங்க, அதனால் செகண்ட் பேஜ்க்கு வந்தது. இப்போ இருக்க புது ஃபார்மில் பார்த்திங்கன்னா பிஎம் ஸ்ரீ நரேந்திர மோடி ஸ்கூலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரே சூப்பராக வெள்ளை அறிக்கை மாரி இதாக கொடுத்துட்றாங்க. ஓகேவா? ஸோ இதான் உங்களுக்கு வந்து கேந்திரிய வித்யாலயா. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 நிமிஷம் வீடியோ. நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது. இந்த வீடியோ ஒன்று பார்த்துட்டு நீங்கள் வந்து சூப்பராக ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.